ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். கிழக்கை ஆளப்போவது யார் என்ற கேள்வி தொடர்கிறது. கிழக்கின் ஆட்சியை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸான மரமே தீர்மானிக்கப் போகிறது. எனினும் அந்த மரம் மத்திய அரசாங்கத்தின் பக்கம் சாயும் நிலையே அதிகமாக இருப்பதாகவும் பேசப்படுகிறது. கூட்டாட்சிக்கு தயார் எனவும் ஆட்சியை அமைக்க வருமாறும் முஸ்லிம் காங்கிரசுக்கு கூட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நிபந்தனைகளுடன் ஆதரவு அளிக்க இணக்கம் வெளியிட்டுள்ளது. கிழக்கு குறித்த பலதரப்பட்ட கதைகளும் தகவல்களும் செய்திகளும் வெளிவந்த வண்ணமே உள்ளன. மக்கள் கிழக்கில் யாருக்கும் பெரும்பான்மை வழங்காத நிலையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அந்த பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அரசியல் வட்டார தகவல்கள் மூலம் நமக்கு அறியக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிலிருந்து 3 உறுப்பினர்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து 1 உறுப்பினரையும் தன் பக்கம் இழுத்தால் கூட்டணி போனஸ் என 15 ஆசனங்களை கிழக்கில் பெற்றுள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பெரும்பான்மை என கூறப்படும் 19 ஆசனங்களை பெற முடியும் என்ற தீர்மானத்தில் பல முயற்சிகளையும் காய் நகர்த்தல்களையும் மத்திய அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் கட்சி தாவல்கள் இடம்பெறுமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. தேர்தல் முடிந்த நிலையிலும் கிழக்கின் அரசியல் இன்னமும் சூடு தணியாமல் மேலும் பரபரப்பாகியுள்ளது. வணக்கம் நேயர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். 3 மாகாணங்களுக்கான தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. இந்த தேர்தலை ஒட்டுமொத்தமாக சுமார் 12 லட்சம் பேர், அதாவது சரியாக குறிப்பிடுவது என்றால் 11,97,678 பேர் இந்த தேர்தலை நிராகரித்துள்ளனர் அல்லது வாக்களிக்காது இருந்துள்ளனர். வாக்களித்தவர்களில் சுமார் 1 லட்சம் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இதனை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 21,38,739 வாக்குகளின் அடிப்படையில் அனைத்து மாகாணங்களிலும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி முன்னிலை வகிக்கிறது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் 12 ஆசனங்களை பெற்றதால் அதிக ஆசனங்களை பெற்ற அடிப்படையில் கிழக்கு மாகாண அரசியல் அமைப்புக்கு அமைய 2 போனஸ் ஆசனங்களையும் வசப்படுத்தி 14 ஆசனங்களை மொத்தமாக பெற்றுக் கொண்டுள்ளது. அதனை தவிர அமைச்சர் விமல் வீரவங்ச தலைமையிலான கட்சி திருகோணமலையில் ஒரு ஆசனத்தை கைப்பற்றியதால் அந்த ஆசனமும் மத்திய அரசாங்கம் வசமே உள்ளது. ஆக 15 ஆசனங்களுடன் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள சில முயற்சிகளை மத்திய அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் அறிய முடிகிறது. இன்றைய தினம் நாளிதழ்களை எடுத்துக்கொண்டால் பொதுவாக கிழக்கு மாகாண சபை தேர்தல் மற்றும் நடந்து முடிந்த தேர்தல் பெறுவர்கள் மத்திய அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ள வெற்றிகளை பிரதானமாக கொண்டே இன்றைய நாளிதழ்கள் வெளிவந்துள்ளன. இந்த நிலையில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், சப்ரகமு மாகாண சபையில் முதன்முறையாக தமிழர் பிரதிநிதிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. சமூக ஆர்வலர்களின் வேண்டுகோளுக்கு அமைய 3 கட்சிகள் கூட்டணியாக களமிறங்கியதன் விளைவாக சுமார் 25,000 வாக்குகளை பெற்று கேகாலை ரத்னபுரி மாவட்டங்களில் தலா ஒரு தமிழ் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். நாம் இன்றைய தினம் வீரகேசரி நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். கிழக்கில் ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக மூக ஹக்கீமுடன் அரசாங்கமும் கூட்டமைப்பும் பேச்சு, கட்சியின் அரசியல் உயர்படத்துடன் கலந்துரையாடி உறுதியான முடிவுகள் என்கிறார் மூக தலைவர் என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி வெளிவந்துள்ளது. கிழக்கு மாகாண சபையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அறுதி பெரும்பான்மையினை பெறாமையினால் அங்கு ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உருவெடுத்துள்ளது. கிழக்கில் ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்குமாறு முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீமிடம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிழக்கு மாகாண சபையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி கூடிய ஆசனங்களை பெற்றுள்ள போதிலும் அறுதி பெரும்பான்மையை பெறாமையினால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நிலை தோன்றியுள்ளது. அங்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி 14 ஆசனங்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 11 ஆசனங்களையும் முஸ்லிம் காங்கிரஸ் 7 ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி 4 ஆசனங்களையும் தேசிய சுதந்திர முன்னணி 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளன. இதில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியுடன் இணைந்து அமைச்சர் விமல் வீரவங்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியின் உறுப்பினர் செயற்படுவதால் மொத்தம் 15 உறுப்பினர்கள் அரசு பக்கம் உள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து செயற்பட ஐக்கிய தேசிய கட்சி தயார் என அறிவித்துள்ளமையினால் கூட்டமைப்புக்கும் 15 உறுப்பினர்கள் உள்ளனர். இதனால் ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக முஸ்லிம் காங்கிரஸ் மாறியுள்ளது. முஸ்லிம் காங்கிரஸ் எந்த தரப்பை ஆதரிக்கிறதோ அந்த தரப்பு ஆட்சி அமைக்கும் நிலை காணப்படுகிறது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்
காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீமை ஜனாதிபதியின் தூதுவர் நேற்று சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார். வெளிவிவகாரங்களுக்கு பொறுப்பான ஜனாதிபதியின் ஆலோசகர் சஜின்வாஸ் குணவர்தன நேற்று பிற்பகல் அமைச்சர் ரவுப் ஹக்கீமை சந்தித்து ஜனாதிபதியின் செய்தியை தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் அமைச்சர் ரவுப் ஹக்கீமின் நிலைப்பாட்டை சஜின்வாஸ் குணவர்தன அறிந்து சென்றுள்ளார். இதேபோல அமைச்சர் ரவுப் ஹக்கீமை நேற்று காலை தொடர்பு கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைக்க ஆதரவு தருமாறு கோரியுள்ளார். கிழக்கு மாகாண சபையின் ஆட்சியினை சிறுபான்மை சமூகம் இரண்டும் ஒன்றிணைந்து அமைத்தால் அது சிறப்பாக இருக்கும். சிறுபான்மை மக்களின் உரிமைகளை வென்றெடுக்க இது வலு சேர்ப்பதாக அமையும். எனவே கூட்டமைப்புடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு முன் வாருங்கள் என அமைச்சர் ஹக்கீமுக்கு சம்பந்தன் எம்பி அழைப்பு விடுத்துள்ளார். இதேவேளை இந்த அழைப்புகள் குறித்து கருத்து வெளியிட்ட முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ஹக்கீம் கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைப்பது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் என்னுடன் பேசியதாக கூறியுள்ளார். இதேபோல ஜனாதிபதியின் தூதுவரும் தன்னிடம் பேசியுள்ளதாகவும் கட்சியின் அரசியல் உயர்பூடத்துடன் கலந்துரையாடி உறுதியான முடிவை மிக விரைவில் அறிவிப்பதாக ஹக்கீம் தெரிவித்துள்ளதாக வீரகேசரியின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர சப்ரகமுவ வடமத்திய மாகாணங்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வசம். கிழக்கு மாகாணத்தில் அறுதி பெரும்பான்மை இல்லை. இதோகா கூட்டணிக்கு சப்ரகமுவில் 2 ஆசனங்கள் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அத்துடன் சப்ரகமுவ வெற்றி குறித்து செவல் கூட்டணி மகிழ்ச்சி, வாக்காளர்களுக்கு நன்றியும் தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. சப்ரகமுவ மாகாணத்தில் தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையில் வகுக்கப்பட்ட வியூகங்களுக்கு எமது சமூகம் அங்கீகாரத்தை வழங்கி இருப்பதாக மகிழ்ச்சி வெளியிட்டுள்ள சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட மலையக கூட்டணியின் வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து வெற்றியை தேடி தந்துள்ள வாக்காளர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களையும் தமது நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளது. பல்வேறு விமர்சனங்கள், அச்சுறுத்தல்கள், எதிர்ப்புகளுக்கு இடம் கொடுக்காது எமது மக்கள் துணிவுடன் நின்று செயற்படுவதற்கு உறுதுணையாக இருந்த ஊடகங்கள் மற்றும் மலையக புத்திஜீவிகளுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் சேவல் கூட்டணி தெரிவித்துள்ளது. நடந்து முடிந்த சப்ரகமுவ மாகாண சபை தேர்தலில் மலையக கூட்டணி 2 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளமையை தொடர்ந்து கருத்து வெளியிடுகையிலேயே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் பிரதி அமைச்சருமான முத்து சிவலிங்கம், மலையக மக்கள் முன்னணியின் தலைவி சாந்தினி சந்திரசேகரன் மற்றும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் ஆகிய தலைவர்களை இவ்வாறு தமது மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர மட்டக்களப்பு திருகோணமலையில் தமிழ் கூட்டமைப்புக்கு அதிகூடிய வாக்குகள், அம்பாறையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி வெற்றி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும், திருகோணமலையில் தண்டாயுதபாணிக்கு அதிகூடிய விருப்பு வாக்கு, களபதியும் தெரிவு, முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் ரமலான் ஹசன் மௌலவி வெற்றி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும், அழுத்தங்களுக்கு அடிபணிந்து முஸ்லிம் காங்கிரசுடன் அரசாங்கம் கூட்டணி அமைக்க கூடாது, சம்பிக்க ரணவக்க கூறுகிறார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியையும் வீரகேசரி வெளியிட்டுள்ளது. கிழக்கு மாகாணம் தமிழர்களின் தாயகம் என்ற கோட்பாடு இன்று பொய்யாகிவிட்டது. அனாவசியமான அழுத்தங்களுக்கு அடிபணிந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் அரசாங்கம் கூட்டணிக்கு செல்லக்கூடாது என்று ஜாத்திக ஹெலோருமையின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். சர்வதேச சூழ்ச்சிகள் மற்றும் பிரிவினைவாத சக்திகள் போன்ற பாரிய சவால்களை எதிர்கொண்டே அரசு தேர்தலை சந்தித்தது. இதில் பாரிய வெற்றியும் பெற்றுள்ளது. இவ்வெற்றியானது சர்வதேசத்திற்கான விசேட செய்தியாக கொள்ள முடியும் என்றும் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிராக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பாரிய அளவிலான சவால்கள் காணப்பட்ட நிலையிலேயே கிழக்கு வடமத்திய சப்ரகமுவ மாகாணங்களில் தேர்தல் நடைபெற்றதாகவும் கிழக்கு மாகாணம் தமிழ் மக்களின் பூர்வீக நிலம், தாயகம் என்றெல்லாம் பிரிவினைவாத சக்திகள் பிரசாரம் செய்ததாகவும் ஆனால் இன்று அனைத்தும் பொய்யாகி விட்டதாகவும் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அடுத்ததாக நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள திவை இன பத்திரிகையை பார்க்கலாம். அதன் பிரதான செய்தி சந்தானேட்ட விசிஷ்ட ஜயக் என்ற பிரதான தலைப்புடன் வெளிவந்துள்ளது. ஆளும் மத்திய கூட்டமைப்புக்கு அமோக வெற்றி என்ற தலைப்பில் அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதனை தவிர இன்னும் சில உப தலைப்புகளாக பலசபா துணின் சந்தானேட்ட மந்திரி தூர பண சதக் என்ற தலைப்பில் ஒரு உப தலைப்பு வெளிவந்துள்ளது. 3 மாகாண சபைகளிலும் 57 உறுப்பினர்களை கூட்டமைப்பு பெற்றுள்ளதாகவும் நெகனஹிர பலய தீர்ணாத்மகாய் என்ற தலைப்பில் என்னும் ஒரு செய்தியும், கிழக்கு மாகாணத்தின் அதிகாரம் தீர்மானம் மிக்கதாக அமைந்துள்ளதாகவும் ஏஜாபேட்ட மந்திரி தூர விசி நாமயாக் என்ற தலைப்பிலும் அந்த தலைப்பு ஐக்கிய தேசிய கட்சிக்கு 29 பிரதிநிதிகள் என்றும், முஸ்லிம் காங்கிரஸ் நெகனஹிர மந்திரி தூர ஹதக் என்ற தலைப்பிலும், அதாவது முஸ்லிம் காங்கிரசுக்கு கிழக்கில் 7 உறுப்பினர்கள் என்ற தலைப்பிலும் உப தலைப்புகளில் இன்றைய பிரதான செய்தியை திவை இன வெளியிட்டுள்ளது. அதனை தவிர சந்தானே நெகனஹிரே ஜெயகனிம ஜனதாவாதி பக்ஷ லபு பராஜாக் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. மத்திய கூட்டமைப்பு கிழக்கில் வெற்றி பெற்றது, இனவாத கட்சிகளுக்கு கிடைத்த தோல்வி என அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ள அந்த செய்தியை திவை இன பத்திரிகையும் அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி,
ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என பல தலைவர்களது செய்திகளையும் தகவல்களையும் அந்த பத்திரிகை அதன் முன் பக்கத்தில் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. அத்துடன் மாகாண சபை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பின்தங்கியுள்ள ஜேவிபியும் தமது கருத்தை வெளியிட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை சாதாரணமானதாகவும் பக்கசார்பற்றதாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அந்த கட்சி தெரிவித்துள்ளது. இதனை தவிர நாம் இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையும் பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தியும் உத்துரு மத சப்ரகமு சந்தானேட்ட விசிஷ்ட ஜயாக் நெகனிஹிரேன் வெடி ஆசன தினா கனி என்ற பிரதான தலைப்புடன் அந்த லங்கா தீப பத்திரிகை வெளிவந்துள்ளது. வடமத்திய சப்ரகமு மாகாணங்களில் கூட்டமைப்புக்கு சமூக வெற்றி, கிழக்கு மாகாணத்தில் அதிக ஆசனங்களை கைப்பற்றியதாக அந்த பிரதான தலைப்பு செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. அந்த பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்த்தால் ஏற்கனவே திவ இன பத்திரிகை, வீரகேசரி ஆகியவற்றில் வெளிவந்திருந்த செய்திகளையே லங்கா தீபையும் அதன் முன் பக்கத்தில் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. ஆகவே நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையை பார்க்கலாம். பெருமை, 100வது ராக்கெட் அனுப்பி இஸ்ரோ சாதனை, விண்வெளி ஆய்வில் தொடர் வெற்றிக்கு வழி என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட PSLV C-21 ராக்கெட் வெளிநாட்டு செயற்கைக்கோளுடன் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நேற்று வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்து சாதனை படைத்தது. இந்த 100வது சாதனை இந்திய விண்வெளி ஆய்வுக்கு பெருமை தரும் வளர்ச்சியாகும். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் என்ற இஸ்ரோ 1975ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி தனது முதல் விண்வெளி பயணத்தை துவங்கியது. இஸ்ரோ உருவாக்கிய முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டாவை ரஷ்யாவின் ராக்கெட்டில் வைத்து விண்ணில் செலுத்தியது. அதன் பின் பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டு வந்த இஸ்ரோ இதுவரை 62 செயற்கைக்கோள்கள், பிற நாடுகளின் செயற்கைக்கோள்களை தாங்கிச் செல்லும் 37 ராக்கெட்களையும் விண்ணில் செலுத்தியுள்ளது. நேற்றைய தினம் 100வது ராக்கெட்டை அனுப்பி விண்வெளி ஆய்வில் தொடர் வெற்றிக்கு இஸ்ரோ வழிவகுத்துள்ளதாக தினமலரின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையும் பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியும் 100வது திட்டம் வெற்றி, விண்ணில் பாய்ந்தது PSLV C-21 ரக ராக்கெட் என்ற பிரதான தலைப்புடன் தினமணியும் வெளிவந்துள்ளது. அதனை தவிர கூடங்குளம் அணு மின் நிலையம் முற்றுகை, பதற்றம் நீடிப்பு என்ற பிரதான தலைப்புடன் இன்னும் செய்தி வெளிவந்துள்ளது. கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் போராட்டக்காரர்கள் 5000 பேர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அணு உலையை முற்றுகையிட முயன்ற அவர்களை கடற்கரையிலேயே போலீசார் தடுத்து நிறுத்தினர். ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் தொடரும் இந்த போராட்டத்தால் கூடாங்குளத்தில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு இடித்த கரையில் மத்திய உணவு சமைக்கப்பட்டு ஆட்டோ மூலம் கடற்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டது. அணுமின் நிலையத்தில் எரிபொருள் நிரப்ப அனுமதி அளித்ததை கண்டித்தும் அணு உலைகளை நிரந்தரமாக மூடக்கோரியும் ஞாயிற்றுக்கிழமை முற்றுகை போராட்டம் நடைபெறும் என போராட்ட குழுவினர் அறிவித்தனர். இதனை அடுத்து கூடாங்குளம் இடந்தகரை பகுதியில் தமிழக சட்டம் ஒழுங்கு ADGP ஜார்ஜ் தலைமையில் 3000க்கும் அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டனர். இடித்த கரைக்கு கடலோர கிராம மக்கள் வருவதை தடுக்கும் வகையில் அனைத்து வழிகளையும் போலீசார் சீல் வைத்தனர். எனினும் போராட்டக்காரர்கள் அறிவித்தபடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக ஞாயிற்றுக்கிழமை காலை 5000க்கும் அதிகமானோர் இடித்த கரையில் உள்ள போராட்ட பந்தலில் குவிந்தனர். இவர்கள் கூடி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதால் கூடங்குளத்தில் தற்போது பதற்றமான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அந்த செய்திகளோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் BAK. வணக்கம் நேயர்களே.